ஒரு தனி மனிதனுடைய அதனுடைய லேர்னிங் எபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு அதுக்கு லேர்னிங்கை நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா செய்ய வைக்கிறோம். வி ஆர் கிவிங் த ப்ராக்டிஸ் பேஸ்டு லேர்னிங், நாட் டீச்சிங் பேஸ்டு லேர்னிங். லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி கற்றல் அப்படிங்கிறது வேறு, செயல் கற்றல் என்பது வேறு, தக அமைத்து கற்றல் என்பது வேறு, நடத்தை கற்றல் என்பது வேறு, சிந்தனை கற்றல் என்பது வேறு, அதே மாதிரி எழுத்து கற்றல் என்பது வேறு, எழுத்துலேயே வந்து கிரியேட்டிவ் என்று படைப்பாற்றல் கற்றல் வேறு, அதே மாதிரி கியூரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கும் எழுத்து சார்ந்த ஒரு உளவியல் முறை என்பது வேறு, அதே மாதிரி சோஷியல் லேர்னிங் என்பது வேறு, சோஷியல் அடாப்டேஷன் லேர்னிங் என்பது வேறு, அதே மாதிரி சுச்சுவேஷன் பேஸ்டு ஜாப் லேர்னிங் என்பது வேறு, கார்ப்பரேட் லேர்னிங் என்பது வேறு, அகாடமிக் லேர்னிங் என்பது வேறு, அதே மாதிரி வந்து ஒரு மனிதரும் இன்னொரு மனிதரும் இன்ட்ராக்ட் பண்ணல வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அவாய்டன்ஸ் லேர்னிங் என்பது வேறு, அதே மாதிரி நிறைய வந்து ஒர்க் அதிகமாக வரையில அந்த ஒர்க்கை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரிஹென்சிவ் லேர்னிங் என்பது வேறு, அதே மாதிரி அடுத்தவங்க சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங் என்பது வேறு, அதே மாதிரி அடுத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய செயல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனல் லேர்னிங் என்பது வேறு, அடுத்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய டைரக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிற சிமாட்டிக் லேர்னிங் என்பது வேறு. அப்போ இவ்வளோ விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யறோம்னா வித்தவுட் டீச்சிங் வி ஆர் கிவிங் த ப்ராக்டிஸ். ஏன் வந்து எங்களுடைய எம்எஸ்கே இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அப்படிங்கிறத உருவாக்குனோம்னா மற்றவங்க எல்லாமே தகவலையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த தகவல் வந்து அறிவு கிடையாது. அந்த தகவல் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடியது தான் செயல்முறை தான் வேணும். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய வைக்கிறோம். அந்த செய்யறதில் உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய சிமாட்டிக் லெவலை நாங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுடைய அந்த மைண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓவரால் ப்ராசஸ் பிரெயின் சொல்கிற மாதிரி அதில் வந்து எப்படி ஸ்பீச்சுக்கான ஒரு பார்ட் பிரெயின் இருக்குதோ அதே மாதிரி மைண்டினுடைய ஒரு ப்ராசஸ் என்னென்னா நாலேஜ். அந்த நாலேஜில் வந்து உங்களுடைய மொழி அறிவை அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து மொழி சார்ந்த புதிய வார்த்தைகளை வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதோடு பழகணும். மொழி கற்றல்ங்கிறது அந்த மொழியுடைய சொற்கள் அதோடைய சென்டென்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை அமைப்பு இதை வந்து நாங்கள் அதிகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். சொற்கள் என்பது வேறு, சொற்றொடர் என்பது வேறு. சென்டென்ஸ் வேர்ட்ஸ். அதே மாதிரி இந்த சொற்களையும் சொற்றொடர்களையும் இணைக்கும் போது எந்த சூழ்நிலைக்காக எந்த இணைப்பு சொல் வரணும். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நிகழ்காலத்தை சார்ந்ததா, எதிர்காலத்தை சார்ந்ததா, இறந்த காலத்தை சார்ந்ததா அப்படிங்கிறத எப்படி வேறுபடுத்துறதுக்கு என்ன விஷயம் வேணுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதில்ல, உங்களை உணர வைக்கிறோம். சொல்லிக் கொடுத்தா மறந்து போயிடும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து டியூஷன் போய் படிச்சுட்டு எல்லாமே வந்து ஜாபுக்கு அன்ஃபிட். இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு ரிசர்ச் என்னென்னா அதாவது வந்து அரசு பள்ளியில் படிக்கிறத விரும்புறதில்ல, ஆனால் அரசு வேலை வாய்ப்பு விரும்புகிறாங்க இல்லையா? அப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அரசு வேலையை இப்போ ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா அங்கே போனால் வேலை செய்ய வேண்டியதில்லை. எல்லாட்டும் கேள்வி கேட்டு பாருங்கள், ஏன் அரசு வேலைக்கு விரும்புகிறீங்கன்னா அங்கே போனால் பர்மனெண்ட்டாக சேலரி, வேலை செய்ய வேண்டியது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ப்ரைவேட்டில் போனால் ஏன் அங்கே வந்து வேலை செய்யணும், கேள்வி கேட்பாங்க. அப்போ கேள்வி கேட்கறதுக்கும் வேலை செய்யறதுக்கு பயந்துட்டு அரசு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் படிக்கிறது ஏன் அப்படின்னா அங்கே வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நிர்பந்தப்படுத்தி படிக்க வச்சுருவாங்க, சுயமாக படிக்க மாட்டாங்க. அரசு பள்ளியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, சுயமாக படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் வந்து கஷ்டப்பட்டு அடித்து ஒடிச்சு படிக்க வச்சுருவாங்க. வேலை வந்து ஆப்போசிட். அப்போ இது என்ன ஆகும்? இதனுடைய ஜெனட்டிக் டிஎன்ஏ என்ன ஆகும்? மாறுமல்லவா? இவங்களுக்கே இந்த மனநிலை இருக்கிற குழந்தைங்க என்ன வரும்? இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம், பேரண்ட்டை அடிக்கக்கூடிய பெற்றோர்கள். அதாவது பெற்றோர்கள் வந்து சொல்கிறாங்க பேரண்ட்டுன்னு பார்க்காம அடிக்கிறாங்கன்னு வர்றாங்க. இன்வேரிபிளி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்போ இதுதான் நம்ம மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய அந்த செயல்பட முடியாததுக்கான காரணம் அல்லது செயல்பட முடியாததுக்கான காரணத்தை அல்லது தடையை வந்து கன்சல்டேஷன் எடுத்து அதை மாற்றிக்கிறோம். ரெண்டு விஷயம் வேணும். அப்போ இனிமேல் என்ன பண்ணணும்?
உனக்கு எது முடியலைங்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றது இல்லையா? அப்போ என்னென்னா இதுக்கு தான் வந்து ப்ரொஃபஷ்னல் மென்டாரின்னு சொல்லலாம். உனக்கு வேலை இருக்கலாம், சாப்பாடு கஷ்டமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போக வேண்டியது. எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலைக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தால் அது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு சேர்ந்து நம்மளுடைய ஸ்கில் செட் அப்படிங்கிறத மாற்றணும். அதுக்கு முதல்ல மைண்ட் செட்டை வந்து ரீடிஃபைன் பண்ணணும். மாற்றிக்கணுமா? கண்டினியூவாக பண்ண முடியாததுக்கான உன் சார்ந்த ரீசன் வேணும். பிளாக்ஸ் ஆமாம், ரீசன் வேணும். காரணம்னா நம்ம சொல்கிறது காரணம், ஆனால் அது காரணம் அல்ல, அது ஒரு தடை. எஸ்கேப். வெரி குட். நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய கற்றல் தடை சார்ந்த சிரமங்கள், நெருக்கடிகள், அழுத்தங்கள் இவற்றை கண்டறிந்து மாற்றுவதற்காகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. இந்த லேர்னிங் கிளினிக் மூலமாக லேர்னிங் லேப், அதாவது கற்றல் ஆய்வு மூலமாக, அது கல்வி சார்ந்த அகாடமிக் கற்றலாக இருக்கலாம், பிஸ்னஸ் லேர்னிங்காக இருக்கலாம், கார்ப்பரேட் லேர்னிங்காக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லேர்னிங்காக இருக்கலாம், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லேர்னிங்காக இருக்கலாம். இவற்றில் உள்ள தடைகளை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய சிறப்பு நோக்கமாக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.